குட் மார்னிங் மேம். என்னோட பேர் சதீஷ்குமாருங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். அந்த வேலையே வந்து என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிடிக்காத மாதிரி தான் செஞ்சுட்ருப்பேன். என்னடா இது எப்போவுமே டென்ஷனு அது இதுங்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த 21 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி முடிக்கவே நிறைய மாற்றங்கள் எல்லாமே ஸ்மூத்தாக மாறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் எப்படி இந்த கிளாஸ்க்கு வந்தேன்னா, உங்களோட வீடியோ இன்னும் 2 தான் பார்த்தேன். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். அது போக வந்து அந்த சக்ஸஸ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சௌமியான்னு ஒரு மேம், அவங்க இந்த ஊர் தான், கோயம்புத்தூர் தான். அவங்க போட்டிருந்தாங்க. அவங்களோடது கேட்டேன். அதுவே எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுங்க. அப்புறம் தான் ஜாயின் பண்ணேன். நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய புக்ஸ் படிச்சிருக்கிறேன். நிறையா. என்னுடைய வயசு 44 வயசு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 புக்ஸுக்கு மேலே வீட்டிலேயே வச்சுருக்கிறேன். ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன். அதில் முக்கியமாக சின்ன வயசுலேயே எனக்கு சித்திர பாடல்னு ஒரு புக்ஸ் கிடைச்சங்காட்டி, அதில் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து உள்ளே போய் சித்தர் சிவவாக்கியர் சொல்லுவாருங்க. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணவென்று சொல்லும் மந்திரம் மேதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டமும் கரிச்சுவை அறியுமோ. ஸோ அதையெல்லாம் படித்ததுக்கப்புறம் என்னாச்சு, சரி கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம சிவனேன்ட்டு உருப்படியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருப்பேங்க. அதேமாதிரி ஓஷோ நிறையா புக்ஸ் படித்ததில் அவர் சொல்கிற மாதிரி விழிப்புணர்வுடன் இரு அப்படிம்பாரு. சரி நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் நான் படித்த புக்ஸு, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு உதவாதுங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே தள்ளி வச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 நோட்டு நான் எழுதி வச்சுருக்கிறேன் நீங்கள் நடத்தின அந்த கிளாஸ் மட்டுமே. அப்போ அது எவ்வளவு இருக்கும்னு நீங்கள் சொன்னது, நீங்கள் சொல்ல சொல்ல எழுதுறது, என் காதில் விழுகிறது நான் எழுதுறது மட்டும்தான். இது போக ஒரு 2 நிமிஷம் நான் நீங்கள் பேசுகிறத நான் எழுதாமல் விட்டுட்டு வேறு ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா அது மிஸ் ஆகிருக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் சொன்னதில் இந்த 21 நாள் கிளாஸ் எழுதணும்னா 10 நோட்டு பத்தாதுங்க. அவ்வளோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவ்வளவுமே வந்து என் மண்டைக்குள்ளே ஏற்கனவே இல்லாத ஒரு விஷயத்த தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7th 17ஆம் தேதியே வந்து நாங்கள் ஒரு பணம் வந்துச்சு. அந்த பணம் வந்ததுமே நினச்சிட்டே இருந்தது தான். அது வரைக்கும் நான் அவ்வளோ பெரிய பில்லு போட்டு நான் நகை வாங்கினது இல்லைங்க. 3,92,400 கோயம்புத்தூர் தங்கமயிலில். நான் இன்றைக்கி வேலைனால என்னால் போக முடியலைங்க. மிஸ்ஸஸ் தான் அனுப்பிச்சி விட்டேன். போய் நகையை வாங்கிட்டு வந்தாங்க. அன்றைக்கி அது நடந்தது. அது பெரிய மிராக்கிள்ங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, கம்பெனியில் வந்து எப்போ பாரு டென்ஷனு, எப்போ பாரு நிம்மதியாக வந்து காலையில் அந்த 6 மணிலேருந்து ஒரு 9 மணிக்கு நான் கம்பெனிக்கு போகிறக்குள்ள எனக்கு ஒரு 20 ஃபோன் வந்துருங்க. 20 ஃபோனுமே அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் அவன் கூட சண்டை, இவன் கூட சண்டை அப்படின்ட்டு கம்பெனியில் சூப்பர்வைசருக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா, இப்போ காலையில் நான் எந்திரிச்சது, அதுக்கப்புறம் எந்திரிக்கிறது, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் குளிப்பாங்க. அது வரைக்கும் எனக்கு 8:30 மணி வரைக்குமே ஃபோன் வராது. அப்படியே வந்தாலும் ஒரு ரிலாக்ஸான கால், என்ன வேலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே பெரிய பெரிய மாற்றங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுச்சு, ஓ நம்ம மாறினா எல்லாமே மாறிடும். ஆனால் நம்ம எப்படி மாறுறது, யார் சொல்லுவாங்க? யாருமே எத்தனை புக்லேயுமே இது சொல்லவே தெரியல. எந்த டிவி விளம்பரத்துலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் என் பசங்கிட்ட சொல்லுவேன், டிவி பார்க்காதீங்க, அதை பார்த்தா வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் முன்னேற மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுமாரி நம்ம பார்க்குறதோ நம்ம பேசுகிறதோ எவ்வளோ பெரிய பூசாரியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சாமியாக இருக்கட்டும், எங்கே போனாலும் வந்து நம்மளுக்கு இது தெரிஞ்சுக்கவே போகிறதில்ல. மிராக்கிள் அந்த ஒரு வீடியோ 2 வீடியோலேயே வந்து எப்படி அந்த வாய்ஸ் நம்மளை இழுத்துட்டு போகுது. அதாவது என்ன சொல்கிறது, சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்கிற உண்மையான வார்த்தைகள் அத்தனையுமே. முதல்ல ஒரு 5 டேஸ் வந்து எனக்கு 1 to 1 கிளாஸ் அவங்க நடத்துனாங்க. அது முடிச்சுட்டு தான் நான் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்க்கு வந்தேங்க. இந்த தூங்குறது, எந்திரிக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 20 நாள் கிளாஸ் அப்படின்னா என்னால் மீறி போனால் ஒரு 10 நாள் அட்டெண்ட் பண்ண முடியும், 12 நாள் அட்டெண்ட் பண்ண முடியும். அவ்வளோதான். மித்தபடி அப்படியே ஸ்கிப் பண்ணுற மாதிரியே அது மைண்ட் ஃபீலிங் இருக்கும். ஆனால் மேமோட குரல் வந்து எழுப்பிடும். அந்த 3:30க்கு நான் எந்திரிக்க முடியல அப்படின்னா 3:40, 45க்காவது எந்திரிச்சு அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலின்னா இன்னைக்கு ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வாய்ஸ் தான் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கே. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம காதில் ஒலிச்சிட்டே இருக்குது. எனக்கு கூட பொழுதுமே அவங்க பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு விஷயம் நான் யோசிச்சேன்னா அவங்க வாய்ஸ் வந்து சொல்கிற மாதிரியே தான் இருக்குது. எனக்கு கைடு பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அவங்க மூலமாக தான் பிரபஞ்சம் நம்ம கூட பேசிகிட்டு இருக்குங்க. இது மித்தவங்களுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குருஜி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சொல்கிறதுங்க, புண்ணியம் பண்ண ஆத்மான்னு நான் நினச்சிக்குவேன் என்னையே. ஸோ அது மாதிரி நாங்களும் ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் பண்ணங்காட்டி தான் வந்து நாங்கள் இந்த கிளாஸை அட்டன் பண்ண முடிஞ்சுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்ம மாறுனா மாறும் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஆணித்தரமாக அவங்க சொன்னப்பெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அது நடக்க ஃபுல்லாகவே தெரியுது. அதே மாதிரி நேச்சர் கனெக்ஷன்,
இந்த நேச்சர் கனெக்ஷன் எல்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். எங்கே போனால் நமக்கு தோணும். ஆனால் அதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? அபண்டன்ஸை பற்றியும் நேச்சர் கனெக்ஷனில் தான் இருக்குங்கிறாங்க. மெடிடேஷனும் ஓப்பன் ஐ மெடிடேஷன் அதுவும் நேச்சர் கனெக்ஷனில் தான் இருக்குதுங்கிறாங்க. நீங்கள் நேச்சர் கூட எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் நேச்சர் பாதுகாப்பு அரணாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் அது எல்லாமே உண்மை தான். தேங்க்ஸ் மேடம். இப்போ இந்த ஆடியோ போட்டோன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் அந்தளவுக்கு இப்போ எழுதி வச்சது கூட நான் பார்க்காம என் மைண்டில் இருக்கிறது மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த 21 நாள் கிளாஸ் எழுதுனதெல்லாம் நான் ஒன்றுமே பார்க்கலிங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன கிளாஸில் இருந்து என் மைண்டுக்குள்ளே இருக்குது. எனக்கு ஏறினது மட்டும்தான் நான் ஞாபகப்படுத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தர் மேக்ஸிமம் அன்னதானம் பண்ணுறது எல்லாமே மேடம் சொல்கிற மாதிரி தான். நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோம்னா அது எங்கிருந்தால் பணம் வரும்னு தெரியாது. என்னோடய மிஸ்ஸஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில் கோயிலுக்கே போக மாட்டாங்க, சாமியே கும்பிட மாட்டாங்க. நான் உள்ளுக்குள்ளேயாவது சாமியை கும்பிட்டுக்குவேன். ஆனால் அவங்க வந்து எந்த கோயிலுக்குமே போக மாட்டாங்க. இப்போ அவங்க கோயிலுக்கு போய் இந்த 1 இயராக வந்து கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜெராக்ஸ் கடை ஒன்று வச்சுருக்கிறோங்க, ஃபேன்சி கடை ஒன்று வச்சுருக்கிறோம். அதில் இந்த ஒரு வாரமான என் மிஸ்ஸஸ் வந்து சொல்கிறது என்னன்னா, நான் ஷாப்பிங் டாஸ்க் அதுக்கு தான் பண்ணுவேன். மேம் சொல்லிக் கொடுத்தாங்க. கூட்டம் அலமோதுதுங்கிற மாதிரியே சொன்னாங்க. நாங்கள் சொல்கிறப்ப நம்பலை. ஆனால் கொஞ்ச நாள் கழிஞ்சு அதை நம்பி சொல்கிறக்க ஆரம்பிச்சு, இப்போ உண்மையிலேயே மிஸ்ஸஸ்னால கடையை பார்க்க முடிகிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து வியாபாரம் நடந்துட்டு. உண்மையிலேயே அது பெரிய விஷயம். ஏன்னா மாதத்துக்கு ஒரு 25th 22க்கு மேலேயே வந்து வியாபாரம் டல்லாயிரும். ஆனால் இன்றைக்கி தேதி 31. இந்த 4 நாளாகவே வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. என்னால் வந்து செய்ய முடியலைங்கிற அளவுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இது அதை விட ஒரு பெரிய மிராக்கிளுங்க. எனக்கு கம்பெனியில் வந்து ஒரு ரிலாக்ஸாக எனக்கு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கக்னேஷன் நடந்திருக்குது. ஒரு கம்பெனிக்கு போகிறக்கு பிடிக்காமல் இருந்தேன்னா கம்பெனியில் வந்து யாருக்குமே கிடைக்காத ரெக்கக்னேஷன் எல்லாம் எனக்கு இந்த தீபாவளி போனஸ்லேருந்து நடந்திருக்குங்க. அது பெரிய பெரிய மிராக்கிள். எப்படா வீட்டுக்கு வருவோம், வீட்டுக்கு வந்தாலும் அந்த நிம்மதி இருக்காது. வீட்டுக்கு வந்தாலும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு நைட் நிம்மதியாக தூங்குறக்கு கூட முடியாமல் இருந்த நாட்கள் போய் இன்றைக்கி அப்படியே மாறி கம்பெனி அப்படின்னால ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகி எல்லா விஷயமே கரெக்டாக நடக்குது. நம்ம போய் அந்த வேலையை முடிஞ்சிருக்கான்னு மட்டும் பார்த்தா போதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த 20 நாளில் அது நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப தான் யாருமே நம்ப முடியாது. ஆனால் நம்பி தான் ஆகணுங்க. ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுங்க. நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் அது நமக்குள்ள மாற்றம் நடந்தால் மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறது மேம் சொல்லி கொடுத்து தான் நான் செஞ்சேன். அவங்க சொல்கிறது என்னென்னா, இன்னொன்று சொன்னாங்க ஒரு விஷயம். நீங்கள் செய்கிறது வந்து மெடிடேஷன் பண்ணால் தான் நடக்கும், எழுதுனா தான் நடக்கும், அது பண்ணால் தான் நடக்கும், இப்படி மித்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பிரியாணி இலையை எரிச்சா நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மாறாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை ஏற்றாமல் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற கெட்ட கர்மாவை வெளியே ஏற்றாமல் எதுவுமே நல்லது நடக்காதுன்னு சொன்னது வந்து 101% உண்மை. அப்படி இருக்கிறப்போ அவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான். எதுவுமே பண்ணாதீங்க. கரண்ட் எப்படி தொட்டா எல்லாருக்குமே அடிக்குங்கிறது உண்மையோ அதே மாதிரி நான் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்மா குறைஞ்சி எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அவங்க சொன்னாங்க. இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்சது நான் எனக்கு இருக்கிற டைமில் இப்போதைக்கு நான் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் இதை நான் விடாமல் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். எவ்வளோ விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறோம். மேடம் சொல்கிற மாதிரி டிவிக்கு, டிஇக்கு, கெட்ட விஷயங்களுக்கு, அதே மாதிரி காசி பேசுகிறதுக்கு, இதுக்கு எல்லாமே அடிக்ட் ஆகிறோம். இதுக்கு எதுவுமே அடிக்ட் ஆகாமல் மேம் சொல்லிக் கொடுக்குற ஒரு டாஸ்க், 2 டாஸ்க், 3 டாஸ்க் ஏதோ ஒரு டாஸ்க் அவங்க நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம டைமுக்கு எது ஒத்து வருமோ அதையே நம்ம செஞ்சோம்னாலே நம்ம பொழுதுக்குமே மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கலாம். பொழுதுக்குமே மிராக்கிள் அனுபவிக்கலாம். இதுதான் உண்மைங்க. நான் இந்த ஒரு வருஷமாக வந்து மேம்கிட்டே சொல்லியிருந்தேன். தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் சமாளிக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படின்னு போய் என்னதான் நம்ம சித்திரப்பாடல் படித்தாலும் ஒரு உருவத்தை வந்து கான்ஃபிடென்ட்டாக பிடிக்கணுங்கிறனால வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பழனியாண்டவர் கோயிலில் போய் சாமி கும்பிடுவேன், பேசுவேன். அப்படி சொல்லி தான் அவருடைய அருளால் தான் வந்து அந்த பிரபஞ்சத்தோட அருளால் தான் வந்து நான் மேமை பார்த்தேன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே மித்தவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் என்னோட ஸ்லாங்கில் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. நிறைய சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் யாராக இருந்தாலும் சரி, முதல்ல கிளாஸில் முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணுங்கள். 21 நாள் வாழ்க்கையில் அந்த 21 நாள் தான் நம்ம உசுரோடு இருப்போம்ங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அன்னையோட வாழ்க்கை மாறும். தேங்க்ஸ் டு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றிங்க. இது மாதிரி எத்தனையோ பேர்த்தோட வாழ்க்கையை வந்து நீங்கள் மாற்றணும். தேங்க்யூ மேம். நான் வந்து பிரம்மமுகூர்த்த கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து 3-4 டேஸ் ஆயிடுச்சு. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, நான் ஏன் கல்யாணம் பண்ணேன், நான் ஏன் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்குது, இல்லை
ஒன்று இருக்கவே கூடாது, எங்கேயாச்சும் போயிடணும், இல்லைனா டிவோர்ஸ் வாங்கிடணும், இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. முழி பிதுங்கிருச்சு. என்ன என்ன சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னை சுற்றி 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 என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் மேமோட வீடியோ ஒரு நாள் பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேம் கிட்ட கால் பண்ணி பேசினேன். மேம் அந்த டீட்டெயில்ஸை சொன்னாங்க. வில்லிங் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரி ஜாயின் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். 21 நாளும் ஒவ்வொரு அனுபவம், 21 அனுபவம். இன்றைக்கி 4 டேஸ் ஆயிடுச்சு முடிச்சு. இப்பயும் ஒரு புது அனுபவம் கிடச்சிக்கிட்டே எனக்கு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரையும் மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன்றது எனக்கு தெரியுது. நான் மாறினா கண்டிப்பாக லைஃப் மாறிடும். மேம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு சின்ன விஷயம் வந்து கூட நுணுக்கமாக ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் கோச் இதுக்கப்புறம் நான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க தான் எனக்கு பெட்டர் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். இந்த மாதிரி ஒரு லைஃப் கோச் நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ பேர் ஆடியோ வீடியோ இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எதுவுமே நான் அப்ளை பண்ணல. மேமோட ஹீலிங் பண்ணுறது, அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் குட்டி குட்டி விஷயம் நிறைய சொல்லித் தராங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பண்ண மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்டா பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்றதுக்காக நம்ம இதுக்காக பிறந்திருக்கோம். இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறேன். ஒவ்வொரு நிமிஷமும் ரசித்து ஆத்மார்த்தமாக எனக்கு பிடிச்சி எல்லா வேலையும் செய்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. மேம்க்கும் யூனிவர்ஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ யூனிவர்ஸ். இன்னொரு விஷயம் மேம், இதுக்கு முன்னாடி வாழ்க்கையை வெறுமனே வாழ்ந்துட்டு இருந்தேன். 21 நாள் முன்னாடி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தேன் மேம். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல மேம். இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் தான், அது நடந்ததுலேருந்து யூனிவர்ஸ் வந்து இப்படியெல்லாம் எனக்கு கைட் பண்ணுறாரு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு நொடி நான் ரசித்து வாழ்கிறேன் நம்ம வாழ்க்கைனா இப்படி தான். ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு ரசித்து வாழ தோணுது மேம். எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. நான் இதெல்லாம் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன். என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஒரு சின்ன விஷயத்தை கூட என்ஜாய் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். இன்னிலேருந்து அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்படி ஒரு புரிதல் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை மேம். இன்னைக்கு வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண நான் இன்னும் டெவலப் ஆகிடுவேன்னு எனக்குள்ள நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுக்கு யூனிவர்ஸ்க்கு நான் கோடான கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் மேஜிக்காக கூட இருக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான், எனக்கு இது பெரிய மிராக்கலாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மேம். இந்த அனுபவம் எனக்கு புதுசாக இருக்குது மேம். எனக்கு உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சு 21 நாளும் ஒவ்வொரு அனுபவம் இருந்துச்சு. முடிச்சு 2-3 நாள் ஆச்சு மேம். இப்பயும் ஒரு அனுபவம் இருந்துகிட்டே இருக்கு மேம். எனக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்து தோணிக்கிட்டே இருக்குது. நான் தப்பு பண்ணால் நீ தப்பு பண்ணுற, நீ சரி பண்ணுன்னு தோணிக்கிட்டே இருக்கு மேம். மேம் எனக்கு இந்த ஃபீலிங்கை சொல்ல முடியல மேம். ஒரு மாதிரி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா, ஒரு கீழேருந்து நான் மேலே போயிட்டு இருக்கு மேம். அது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த ஃபீலிங் என்னால் சொல்ல முடியல மேம். என்னால் உணர மட்டும்தான் மேம் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். மறுபடியும் சொல்லிக்கிறேன். எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் நீங்கள் எடுத்த கிளாஸ்க்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மேம். அனைவருக்கும் வணக்கம். மேடம் பிஎம் கிளாஸில் கண்டிப்பாக 30 கோல்ஸாவது எழுதிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு 2 நாள் எங்கேயாவது டூர் போகணும்னு நான் எழுதியிருந்தேன். ஆனால் அதை விட முக்கியமான கோல்ஸ் எல்லாம் இருந்தனால நான் அதை மட்டும்தான் விஸ்வலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு மளிகை சாமான் வாங்க போயிருந்தேன். போயிட்டு வெளியில் ரிட்டன் வரும்போது ஒரு லேடி ஒரு கூப்பன் கொடுத்து இது ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். அவங்க பதில் சொல்கிறதுக்குள்ளேயே எங்கள் வீட்டில் அவசரப்படுத்தினால நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க நேற்று ஃபோன் பண்ணி எங்களுக்கு நான் வயநாடு, மூணாறு, ஏலகிரி இன்னொரு இடம் சொன்னாங்க. இந்த 4 இடத்துல எங்களுக்கு ரிசார்ட்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் 2 நைட்டு 3 பகலும் ஃப்ரீயாக தங்கிக்கலாம். மார்னிங் ஃபுட்டு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அங்கே இருக்கிற இன்டோர் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாடிக்கலாம். ட்ரான்ஸ்போர்ட்டும் லஞ்சு டின்னர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து 5 கிராம் சில்வரில் ஏதாவது வேணுனாலும் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அதை விட பியூட்டி என்னென்னா, இந்த கூப்பன் வந்து இன்றைக்கி வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. வேலிடிட்டி வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க. அதனால் இடையில பொங்கல் லீவ் வரும்போது போகலான்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ யூனிவர்ஸ்.